ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்களை வந்து போகலாம். இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிறதே 6 பேர் தான். ஸோ ஆரம்பிக்கும் போது 22 பேர் 23 பேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் தி சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வாரத்தில் 6 பேர் தான் இருக்காங்க. இந்த 6 பேரில் யார் யார் எந்தெந்த பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் மேலேருந்து கீழே போயிருக்காங்க, யாரெல்லாம் கீழேருந்து மேலே போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு டீட்டெயிலாக டே பை டே 3 நேர முடிவுகளாக வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஓட்டிங்ஸ் எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக போய் ஹாட்ஸ்டார் வந்து ஓட்டிங்ஸ் போடுங்க. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் தான். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,068 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். சும்மா சாதாரணமாக 52.91% வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அர்ச்சனா அவர்கள். யோசிச்சு பாருங்க, 6 பேர் வந்து இருக்கிறது. இந்த 6 பேரில் 52.91% அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அர்ச்சனாவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க, பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி ஓட்டிங்ஸ் எல்லாம் போட வைக்கிறாங்க, அதனால தான் ஓட்டுக்கள் வருது அப்படிங்கிற பல விமர்சனங்கள் அர்ச்சனா மேலே வந்து இருந்துட்டு இருந்தாலும் கூட பிக் பாஸ் அவர்களே நிறைய இடங்களில் வந்து தூண்டிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்களாவே டாஸ்க்கெல்லாம் கொடுத்து சில விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அவங்களுக்கான ஆர்கானிக் ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 53%. யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் மணி இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,206 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.18% வந்து இருந்துட்டு இருக்காரு மணிச்சந்திரா அவர்கள். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம என்னமோ ரன்னர் அப்பில் வந்து விசித்ரா மேம் வருவாங்க, தினேஷ் வருவார், இல்லைன்னா மாயா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாயாவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு இருக்கு, நிறைய பிஆர் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி நம்ம வந்து 1000 கதை கட்டிருந்தாலும் 1000 உண்மைகள் வந்து பேசியிருந்தாலும் கூட மணிச்சந்திரா அவர்களுக்கு ஆர்கானிக்காகவே நல்ல வாக்குகள் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் பிஆர் பாட்ஸு ஓட்டிங்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாலும் கூட மணிச்சந்திராவுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறதா வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் அவரே ஒத்துக்கிட்டாரு, எனக்கு எந்த விதமான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை ஓட்டிங்ஸோ பாட்ஸோ பிஆர்ஸோ யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆர்கானிக்காக அவருக்கு வந்து ஓட்டுக்கள் விழுது அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8,341 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.29% இந்த வாரத்தோட தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுடைய தினேஷ் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும் கூட இவர் வரும்போது ஒரு நல்ல ஹோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் பேஸஸும் இருந்தது, ஹோப்பும் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இவர் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு சில விஷயத்தெல்லாம் வந்து பேசி விசித்ராவை இரிட்டேட் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பண்ணதுனால விசித்ராவும் கடைசி வரைக்கும் அவங்க ஆட்டத்துக்குள்ளே வராமலே போக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் அவர்களுக்கும் அதிகப்படியான வாக்குகள் விழலை. ஸோ இதன் காரணமாக ஜாக்பாட் அடிச்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவுக்கும் மாயாவுக்கும் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் தினேஷாவை பொறுத்தவரையிலையும் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபெயிலியர் ஷோ அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்துலேயும் சரி, அதே மாதிரி போன வாரத்தோட தொடக்கத்துலேயும் சரி 3வது பொசிஷனில் தான் வந்து இருந்தார். அதுதான் கண்டினியூவும் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,772 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.58% இந்த வாரத்தோட தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட மாயா அவர்கள். மாயா கொடுத்த பில்டப்கெல்லாம் பிஆர் ஓட்டிங்ஸு, லொட்டு லொசுக்கு, அதுக்கப்புறம் கோட் வேர்டில் பேசுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மாயா. அதை தாண்டி பூர்ணிமாவெல்லாம் வெளியே போயிருக்காங்க, விசித்ராவும் வெளியே போயிருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து மாயாவுக்கு விழும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட வீடியோவும் வந்து போட்டிருந்தோம். ஆனாலும் எதுவுமே நடந்த மாதிரி வந்து தெரியல. 52% அர்ச்சனா அவர்கள் டான் மாதிரி பாஸ் மாதிரி வந்து பார்த்தீங்க
அப்படின்னா நம்பர் 1 பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. 4வது பொசிஷனில் மாயா இருக்காங்க. ஸோ இதனால் திரும்பியும் வந்து மாயா அவர்கள் தான் டைட்டில் வின்னரு, அப்படி தான் நடக்கும், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஷோவோட ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் விஷ்ணு இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4889 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.62% இந்த வாரத்தோட தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு நம்மளோட விஷ்ணு அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்றதன் காரணமாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து இவர் நாமினேஷன்லேயே வர கிடையாது. அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபினாலேக்கு வந்து போக போகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்றவங்க என்ன வேணால் நீங்கள் பேசிட்டு போங்கடா, அது அதிர்ஷ்டம்னு சொல்லுங்கள், லக்குன்னு சொல்லுங்கள், இல்லை ஏமாற்றி ஜெயிச்சான்னு சொல்லுங்கள், இல்லை முதுகில் குத்தனான்னு சொல்லுங்கள், எது எப்படினா இருக்கட்டும், என்னுடைய கேம் பிளே வந்து இதுதான், என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தும்சம் பண்ணி இப்போதைக்கு வந்து 5th பொசிஷனில் வந்து இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் அவரை பொறுத்தவரையிலையும், டாப் 5 அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் வர்மா தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 2564 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.74% வந்து ஆரம்பிச்சிருக்காரு விஜய் வர்மா இந்த வாரத்தோட தொடக்கத்தை. ஆனால் இப்படியே வந்து கண்டினியூ பண்ணாலும் மிட்வீக் எவிக்ஷனில் கண்டிப்பாக விஜய் வர்மா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் எனக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. விஜய் வர்மாக்கு இவ்வளோ கம்மியான வாக்குகள்லாம் விழுந்து போது கூட ஏன் வந்து லாஸ்ட் வீக்லேயே இவரை வந்து வெளியே அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி பெரிய கொஷின் வந்து இருக்குது. அதே மாதிரி மாயாவை விட விசித்ரா அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனாலும் விசித்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாகவே அர்ச்சனா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை வந்து செலுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஆர்கானிக்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு வந்து வாக்குகளை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. பட் சேனல் சைடில் இருந்தோ இல்லை பிக் பாஸ் சைடில் இருந்தோ இல்லை வந்து கமல் சார் சைடில் இருந்தோ இல்லை அர்ச்சனாவெல்லாம் வின் பண்ண விடக்கூடாது, ஏன்னா நமக்கு அகெயின்ஸ்டாக அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கு, குறிப்பாக ரெட் கார்டெல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிச்ச ஒரு பையனுடைய ஸ்டோரியெல்லாம் எடுத்து பேசுறது மட்டும் இல்லாமல் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மிகப்பெரிய தப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈகோவோட இவங்க உரசினாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அர்ச்சனா அவர்களுக்கு கப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படணும், அதே மாதிரி கப்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. யோசித்து பாருங்கள், 53% அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒட்டு மொத்த 4 பேர் இல்லை 5 பேர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் 52% வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை யாராலும் அடிச்சுக்கவும் முடியாது, யாராலும் அதை வந்து தகர்க்கவும் முடியாது. அப்படி இருந்தாலும் லொட்டு லொசுக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அர்ச்சனாவோட வெற்றியை வந்து பறிக்கணும்னு நினைக்கலாம். அதை தாண்டி அர்ச்சனா வெற்றியே பெற்று கப்பும் வாங்கி மெடலும் வாங்கி டைட்டில் வினராகவும் ஆனாலும் இல்லை, இவங்க வந்து பாட்டின் காரணமாக தான், பிஆர் டீமின் காரணமாக தான், இன்னும் வந்து சில விஷயங்கள்லாம் மால் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணதின் காரணமாக தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் டைட்டிலும் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக டிவியில் பார்க்குறவங்களுக்கு பிஆர்னால் என்னன்னு தெரியாது, அதே மாதிரி பாட் ஓட்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஆனாலும் இதை டெலிபரேட்டாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிக் பாஸ் டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதன் காரணமாகவே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களை டார்கெட் மேலே டார்கெட் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க தொடர்ந்து. ஆனாலும் அவங்க சரியான பதிலடிகள் வந்து கொடுத்துட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஆனாலும் மக்கள் வந்து எந்த மாதிரி திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து தெரியாது. ஆனாலும் நம்மளோட சேனலுக்குள்ளேயே நிறைய மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நான் வந்து என் ஃபேமிலிக்கு சொல்லியிருக்கேன், என் ஃபேமிலியோட மொத்த ஓட்டுமே வந்து அர்ச்சனா அவர்களுக்கு தான். ஆனால் நாங்கள் வந்து பிஆர் கிடையாது, ரியலாகவே நாங்கள் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து ஹோப் பண்ணுறோம், அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஹோப் பண்ணுவோம், அவங்க தான் டைட்டில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்கானிக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதிகப்படியான வாக்குகளை வந்து அர்ச்சனாவுக்கு குவிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் 53% ஓட்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில்
ஏகப்பட்ட விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பாக யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் முழு டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.